வணக்கம். மகராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டங்கள். குரு பெயர்ச்சி பலன். 6ஆம் இடத்தில் குரு வருகிறார். விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் கேடில்லாத ராஜயோகம் என்று ஒரு ஜோடத்தில் பழமொழி உண்டு. ஆக மகர ராசிக்கு 3 அதிபதியாகிய குருவும் 12ஆம் அதிபதியாகிய குருவும் கெட்டால் யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக காவல் மார்க்கம், இராணுவம், அதனால் கடினமான தொழில், கட்டடத் தொழில், இரும்பு இயந்திரங்கள் தொழில், வண்டி வாகன தொழில், அது அரசு தொழில் இருந்தாலும் சரி, தனியார் தொழிலாக இருந்தாலும் சரி, திடீர் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்தில் குரு இருந்தால் பலவிதமான சிக்கலை தீர்த்து வைப்பார். ஏனென்றால் பார்க்கின்ற இடம் சுத்தமாகும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் சுத்தமாகிறது. 12ஆம் இடம் விரயஸ்தானம் சுத்தமாகிறது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், தனஸ்தானம் சுத்தமாகிறது. சுத்தம் என்றால் சிறப்பை தரும் என்பது பொருள். ஆக தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். விரயங்கள் குறையும். சேமிப்பு அதிகமாகும். 2ஆம் இடத்தில் குரு பார்வை ஏற்பட்டால் திடீர் தன சேமிப்பு ஏற்படுத்தும். பல நாள் சொத்து சிக்கல் இருந்தால் சொத்து சிக்கல் நிவர்த்தி ஆகும். பிரச்சனை, திருமண வாழ்வில் பிரச்சனை இருந்தால் திருமண சிக்கல் நிவர்த்தி ஆகும். ஆக கல்வியில் ஏதாவது தடை இருந்தால் அதுவும் விலகும். ஆக நீங்கள் எடுக்கின்ற கல்வி முயற்சி, தொழில் முயற்சி, திருமண முயற்சி, குழந்தை முயற்சி சிறப்பாக பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். குடுக்கல் வாங்கலில் ஏதாவது தகராறு இருந்தால் அது நிவர்த்தியாகும். ஆக பணத்தை சேமிக்க முடியும், பணத்தை ரெட்டிப்பாக்க முடியும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ராஜயோக பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிறு தொழில் முதல் கொண்டு பெரு நிறுவனங்கள் வரைக்கும் ஒரு ஏற்றமான காலகட்டங்களாகும். இதில் முக்கிய குறிப்பு என்னவென்றால் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த 3 கோச்சாரம், சனி பகவான் கேந்திரத்தில் குருவும், குரு பகவானுடைய கேந்திரத்தில் சனி பகவானும் இருந்தால் அதிபதி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக பதவி உயர்வு கிடைக்கும். அரசு தொழில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, அரசியல் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும், தனிநாடு தொழில் உள்ளவர்கள் இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக குரு நல்ல மேன்மையான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும்போது தெய்வ அனுகூல பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கடவுள் வழிபாட்டில் அதிக நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக குடும்பத்தை ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள், கனவுகள் நேர்த்திக்கடனால் நிறைவேற்றி கொடுக்கும். ஆக முக்கியமான வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு முறை நீங்கள் மூகாம்பிகை வழிபாடு செய்து கொள்வது நல்லது. 2ஆம் இடத்தில் ராகு கேது இருப்பதால் இந்த தோஷம் நிவர்த்தியாகும். ஆக மூகாம்பிகை ஸ்தலம் அம்மன் வழிபாட்டில் சிறப்பு மிகுந்த ஸ்தலமாகும். ஆக அங்கே சென்று வழிபாடு செய்து கொள்வது நல்லது. ஆக ராகுவுடைய பார்வை 4ஆம் இடத்திலும், கேதுவுடைய பார்வை 10ஆம் இடத்தில் இருப்பதால் முன்னோர் தோஷம் நிவர்த்தி செய்வதற்கான தீர்த்த யாத்திரை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னியாகுமரி சென்று தீர்த்தமாடி முக்கடல் சங்கமம், கன்னியாகுமரி என்பது முக்கடல் சங்கமம். ஆக கன்னியாகுமரி சென்று தீர்த்தமாடி அங்கே இருக்கின்ற குமரி அம்மனுக்கு வழிபாடு செய்து கொண்டால் உங்களுடைய அநேக விதமான கிரக தோஷங்கள், முன்னோர் தோஷங்கள் நிவர்த்தியாகி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற காலகட்டங்களாகும். ஆக மகர ராசி என்பவர்களுக்கு முக்கியமான 2 கோயில்கள், திருத்தல யாத்திரையில் மூகாம்பிகை, தீர்த்த யாத்திரையில் கன்னியாகுமரி வழிபாடு செய்து கொள்வது நல்லது. ஆக உங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான எண்ணங்கள், பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகின்ற காலகட்டங்களாக இந்த குரு கோச்சாரம் அமைவதால், ஏனைய சனி ராகுகேது கோச்சாரமும் துணை செய்வதால் குருவான் பலவிதமான தோஷத்திலிருந்து விடுபட வைப்பார். ஆக இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆக மகர ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி குவியும். நன்றி, வணக்கம்.